அனைவருக்கும் வணக்கம். இது நான் உங்கள் கஜேந்திரன். ஜாவா. இப்போ ஜாவானா என்ன? ஜாவா இஸ் ஏ ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இட்ஸ் ஏ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட். இந்த டெஃபினேஷன் இருக்குது. ஸோ அப்புறம் ஜாவா என்ன? ஊப்ஸ் கான்செப்ட், கிளாஸ், ஆப்ஜெக்ட், இன்ஹெரிட்டன்ஸு, இன்டர்ஃபேஸ் நம்ம படிக்கணும். ஓகே, இது நீங்கள் நான் சொல்கிறேன், இது நீங்கள் புக்கில் இருக்குது. என்னோட நல்ல நாலேஜ் உள்ளவங்க நிறைய பேர் டுட்டோரியல் வச்சுருக்காங்க. அது நீங்கள் நிறையா பார்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வெப்சைட் இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது. இது ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். பட் நம்ம என்ன சொல்ல போகிறோம், இது யாருக்கு? ஒன்றுமே தெரியாதவங்க, எனக்கு ப்ரோக்ராமிங் சுத்தமாக வராது, என்னால் ஏன் கற்றுக்க முடியல, ஸோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். சரிங்களா? இப்போ ஒரு ப்ரோக்ராமை எப்படி ஈஸியாக டெவலப் பண்ணுறது, அதுதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் என்ன பார்த்தோம், ஜேவிஎம், ஜேஆர்இ, ஜேடிகே பார்த்தோம். அதை நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இந்த வீடியோவில் எப்படி சிம்பிளாக எப்படி ப்ரோக்ராமை டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நான் சொல்லிவிட்டு இருந்தோம். நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லணும்னா, நம்ம ஒரு 4 கேட்டகரியில் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, ஸோ அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ டெக் ப்ரோக்ராம், அதாவது ஜாவா பேஸ்டு டுட்டோரியல் நம்ம சொல்லித்தரோம் நம்ம சொன்னோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன சொன்னோம்னா, இப்போ மற்ற இன்ஸ்டியூட்டை கம்பேர் பண்ணும்போது நாங்கள் பெஸ்ட்டாக நாங்கள் சொல்லுவோம், எங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணால் நிச்சயமாக ஒரு மாதத்தில் கோர் ஜாவா கற்றுக்கலாம் அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸ் நடத்துனது இப்போ ஜேவிஎம்னா என்ன, ஜேஆர்இன்னா, ஜேடிகே, அப்புறம் தியரி கிளாஸ் பார்த்தோம் நம்ம. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு ப்ரோக்ராம் எப்படி ஈஸியாக டெவலப் பண்ணலாம், சின்ன சின்ன கீ பாயிண்ட்ஸ் சொன்னோம். அப்புறம் யூசர் டிஃபைன் சொன்னோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதை கண்டினியூ இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். இப்போ ஊப்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிறதுல ஊப்ஸில் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம. இப்போ ஊப்ஸ் பார்த்தோன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சிஸ்டம் சம்திங் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதை பற்றி நம்ம இன்னொரு கிளாஸ் நம்ம டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் இருக்குது, ஆப்ஜெக்ட் இருக்குது, இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குது, ஸோ இன்டர்ஃபேஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்கலாம், நம்ம கிளாஸ் மட்டும் பார்க்கலாம். இப்போ நம்ம இதுக்கு டெஃபினேஷன் எப்படி சொல்லலாம், இப்போ கிளாஸ் கிளாஸ் இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் லைக் சம்திங் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இது எல்லாருமே படிக்கலாம். நான் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பசங்க இல்லை 11th படிக்கிற பையன் படிப்பான், நிச்சயமாக படிப்பான். அது டெஃபினேஷன் பக்கப் பண்ணிப்பான். பட் நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கும். இப்போ கிளாஸ் இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் வேரியபிள்ஸ், டேட்டா மெம்பர், மெத்தட்ஸ் நம்ம சொல்லணும். நம்ம இப்போ நம்ம புதுசாக பார்க்கறதுனால அது நம்மளுக்கு என்னன்னே தெரியாது. ஸோ அதனால் நம்ம ஒரு டேஷ் மாதிரி விட்டுக்கலாம், ஃபில் இந்த பிளாக்ஸ் மாதிரி விட்டுக்கலாம், நம்மளுக்கு தெரியல. இப்போதைக்கு ஒரு ப்ரோக்ராமை எப்படி ஈஸியாக டெவலப் பண்ணுறது, அதுக்கு நம்ம லாஸ்ட் கிளாஸில் நம்ம சின்ன சின்ன பாயிண்ட்லாம் சொன்னோம். அதெல்லாம் சேர்த்து ஒரு வீடியோவாக நம்ம இதில் பார்க்கலாம். நம்ம இப்போ நான் வேறு ஃபாண்ட்டு மாற்றிக்கிறேன். நம்ம இது நீங்கள் ஒரு போர்டாக கற்பனை பண்ணிக்கோ, ஒரு போர்டு மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு டைம் நியூ ஃபாண்ட் செட் பண்ணிக்கிறேன். சரி, இதில் பாருங்கள். இப்போ கிளாஸ் இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஒரு டேஷ் மாதிரி விட்டுட்டேன் நான். இப்போ சின்டெக்ஸ் எப்போதுமே நீங்கள் டெக்னிக்கலாக படிக்கும்போது முதல்ல டெஃபினேஷன் படிப்பீங்க, அடுத்து சின்டெக்ஸ் படிப்பீங்க. இப்போ கிளாஸோட சின்டெக்ஸ் என்ன, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் நம்ம, ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். ஃபஸ்ட்டு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர், அடுத்தது என்னென்னா கிளாஸ், அடுத்தது பார்த்தோன்னா யூசர் டிஃபைன் நேம். இப்படி ஓப்பன் போட்டு க்ளோஸ் கல். இதுதான் ஒரு கிளாஸோட சின்டெக்ஸ். இப்போ சின்டெக்ஸ்னால் என்ன சொல்கிறோம், நம்ம நேராக இப்போ ஸ்டூடெண்ட்டுங்கிறது காமன் நேம், இப்போ குமாருங்கிறது அவனோட நேம். அதை போல் நம்ம டைரெக்டாக சொல்லாமல் ஒரு சின்டெக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரு, கிளாஸு, அப்புறம் யூசர் டிஃபைன் நேம், ஸோ அதுக்கப்புறம் ஓப்பன் கர்லி பிரேசஸ். ஓப்பன் கர்லி பிரேசஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான், புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் க்ளோஸ் கர்லி பிரேசஸ். இதான்ப்பா ஒரு கிளாஸோட சின்டெக்ஸ் நம்ம சொல்கிறோம். இப்போ இதை நீங்கள் ஃபில் பண்ணி எழுதணும். இப்போ எப்படி ஃபில் பண்ணி எழுதலாம், இப்போ ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரில் ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போதைக்கு பப்ளிக்னு வச்சுக்கோங்க, பப்ளிக். இப்போ கிளாஸ்னால் அது ஊப்ஸ் கான்செப்டில் ஒன்று, இது அப்படி தான் போடணும். கிளாஸுங்கிறது ஒரு கீவேர்ட் மாதிரி சொன்னால் அதனால் அது ஸ்மால் லெட்டர் தான் இருக்கும். இதுவும் ஒரு கீவேர்ட் தான், அதனால் ஸ்மால் லெட்டர் தான் இருக்கும். இப்போ இது உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் விட்டு இந்த யூசர் டிஃபைன் நேம் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ யூசர் டிஃபைன் நேம் என்னன்னா, இப்போ நான் ஏதோ ஒரு ஃப்ளவர் நேம் கொடுக்குறேன் நான், இப்போ ஜாஸ்மின் கொடுக்குறேன் நான். கொடுத்துட்டு அதே போல் ஓப்பன் போட்டு க்ளோஸ். இதுதான் ஒரு கிளாஸோட சின்டெக்ஸ். இப்போ ஜாஸ்மின்ங்கிறது ஃப்ளவர் நேம், பட் கிளாஸ் பக்கத்தில் வரதுனால இது கிளாஸ்னாவே மாறுது. இப்போ கிளாஸ் பக்கத்தில் வந்தால் கிளாஸ் நேம், ஓகேங்களா? அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கும். ஆனால் அது ஒரு யூசர் டிஃபைன் நேம் தான். ஸோ எப்படி தான் ஒரு கிளாஸோட சின்டெக்ஸ் இருக்கும். இப்போ கிளாஸுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். இப்போ கிளாஸுக்குள்ளே சம்திங் நிறையா இருக்கும். இப்போ நம்ம காலேஜில் படிப்போம்ல, இதுதான் சின்டெக்ஸ். இப்போ இந்த டேஷ்லாம் நம்ம பார்க்கல. நம்ம இப்போ கிளாஸ்னால் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறோம், கிளாஸ் பக்கத்தில் யூசர் டிஃபைன் நேம் இருக்கும், அப்படி இருந்தால் கிளாஸ் நேம், அதான் நம்ம. ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மெத்தட் எப்படி க்ரியேட் பண்ணுறது. ஸோ மெத்தட்னா முதல்ல என்ன, இப்போ ஒரு வீட்டுக்கு கட்டிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே ஒரு ஓப்பனாக ஹால் மாதிரி விட்டுருவீங்களா, விட மாட்டிங்களா? ஒரு பூஜை ரூமு, ஒரு பாத்ரூமு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சன், ஒரு பெட்ரூமு, ஹால் தனித்தனியாக பிரித்து வைப்பீங்களா? ஸோ அதே போல் தான் ஒரு கிளாஸுக்குள்ளே ஓப்பனாக இல்லாமல் எனக்கு தேவைப்படுறது. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பேங்க்கு போகிறீங்க. ஸோ அந்த பேங்க்கில் என்ன பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பேங்க்கில் என்ன இருக்கும், டெபாசிட் மட்டுமா பண்ணுறீங்க, அங்கே வித்ட்ரா பண்ணுறீங்க, அப்புறம் டெபாசிட் பண்ணுறீங்க, அப்புறம் பின் நம்பர் சேஞ்ச் பண்ணுறீங்க, அப்புறம் செக் ரிக்வெஸ்ட் கொடுக்குறீங்க, இவ்வளோ ப்ராசஸ் பண்ணுறீங்களா? ஆனால் ஒரு பேங்க்குங்கிறது காமன் பில்டிங். அதேமாதிரி
பார்த்தா ஒரு கிளாஸுக்கு வந்து ஒரு பில்டிங் மாதிரி, ஆனால் அதுக்குள்ளே நிறைய ப்ராசஸ் இருக்கும். ஸோ அதுதான் லைக் மெத்தட் மாதிரி புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணுறதுக்கு நான் சின்டாக்ஸு சேம் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் அப்புறம் வந்து பார்த்தோன்னா ரிட்டன் டைப், அதாவது ரிட்டன் டைப் ஆர் நான் ரிட்டன் டைப். ஸோ நான் ரிட்டன் டைப். அப்புறம் பார்த்தோன்னா யூசர் டிஃபைன் நேம். கண்டிப்பாக அந்த ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்கணும், அதுக்கப்புறம் கர்லி பிரேசஸ் இருக்கணும். ஸோ இதுதான் என்னன்னா ஒரு மெத்தோட சின்டாக்ஸ். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், திரும்ப சொல்கிற ஒரு மெத்தட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், டெஃபினேஷன் மாதிரி நான் தமிழில் சொல்லிட்டேன் நான். அப்புறம் அடுத்துல என்ன பார்ப்போம், அப்புறம் சின்டாக்ஸ் பார்க்கணும்ல. இப்போ ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்னா உங்களுக்கு தெரியும், ஆக்சஸ் ஸ்பெசிஃபைங்கிறதுல என்ன வரும், பப்ளிக் வரும். இப்போதைக்கு பப்ளிக் வச்சு பார்க்குறதுனால இப்போ நீங்கள் புதுசாக என்ன பார்க்குறீங்க, ரிட்டன் டைப் நான் ரிட்டன் டைப் பார்க்குறீங்க. ஸ்பெல்லிங் அதை விட்டுருங்க, உச்சரிப்பு மட்டும் பார்த்துக்கோ. நான் ரிட்டன் டைப், அப்புறம் யூசர் டிஃபைன் நேம். இதில் உங்களுக்கு இந்த சின்டாக்ஸில் உங்களுக்கு என்ன தெரியும்னா, யூசர் டிஃபைன் நேம் உங்களுக்கு கிரியேட் பண்ண தெரியும், ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் கிரியேட் பண்ண தெரியும், பட் இந்த ரிட்டன் டைப் நான் ரிட்டன் டைப் தெரியாது. ஓகேங்களா, இப்போ நான் அதை தான் சொல்ல போகிறேன் நான். இப்போதைக்கு பப்ளிக் பார்த்துக்குவோம். ஸோ பப்ளிக்ங்கிறது ஒரு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். அப்புறம் நான் ரிட்டன் டைப், இப்போ இதுனா வாய்டுனா எதையுமே ரிட்டன் பண்ணாது அப்படிங்க மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது யூசர் டிஃபைன் நேம், நான் இப்போ லோட்டஸ்ன்னு கொடுக்குறேன். ஸோ இதுதான் இப்போ பப்ளிக்கு வாய்டு லோட்டஸ். இப்போ லோட்டஸ்ங்கிறது யூசர் டிஃபைன் நேம். ஆனால் இந்த இடத்துல ஏன் இது எப்படி சொல்கிறோம்னா, இது ஒரு மெத்தட் நேம் சொல்கிறோம். எப்படி மெத்தட் நேம் சொல்கிறோம்னா, இந்த ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்குது, அப்புறம் வாய்டு இருக்குது. ஸோ அதனால் இது பேர் மெத்தட் நம்ம சொல்கிறோம். நம்ம இப்போ நல்லா பாருங்கள், கிளாஸ்ங்கிற கீவேர்டு பக்கத்தில் வந்துச்சுன்னா யூசர் டிஃபைன் நேம் வந்துச்சுன்னா அது பேர் கிளாஸ் நேமு. இதுமாரி வாய்டு பக்கத்தில் யூசர் டிஃபைன் நேம் வந்துச்சுன்னா அது பேர் மெத்தட் நேம் சொல்லுவோம் நம்ம. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்கலாம்னா, ஒரு மெயின் மெத்தட் எப்படி இருக்கும் ஜாவாவில். நல்லா பாருங்கள், ஒரு ப்ரோக்ராமுக்குள்ளே மெத்தட் இருக்கலாம் இல்லாமல் போகலாம், ஆனால் கம்பல்சரி என்ன இருக்குன்னா மெயின் மெத்தட் இருக்கும், கம்பல்சரி இருக்கணும். ஓகேங்களா, இப்போ மெயின் மெத்தட் எப்படி இருக்குன்னா ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். இப்போ நான் நேராக எழுதுறேன் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர், அப்போனா பப்ளிக். ஸோ அடுத்தது பார்த்தோன்னா ஸ்டாட்டிக். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க புதுசாக பப்ளிக் ஸ்டாட்டிக்கு, அப்புறம் வாய்டு, அதாவது நாட் ரிட்டன் டைப் வாய்டு, அப்புறம் ப்ரீ டிஃபைன் நேம். அதாவது நேமில் ரெண்டு இருக்குது, ஒன்று யூசர் டிஃபைன் நேம், ஒன்று ப்ரீ டிஃபைன் நேம். அப்புறம் பார்த்தோன்னா ஸ்ட்ரிங்கிறது ஒரு ப்ரீ டிஃபைன் கிளாஸ் மாதிரி, அப்புறம் அது ஒரு யூசர் டிஃபைன் நேம். இந்த அரே சிம்பிள் போட்டுக்கணும். ஸோ இதுதான் மெயின் மெத்தடோட சின்டாக்ஸ். இப்போ உங்களுக்கு ஒரு கிளாஸ்னால் முதல்ல என்ன தெரியும், அதோட சின்டாக்ஸ் தெரியும். அடுத்த ஒரு மெத்தட் எப்படி கிரியேட் பண்ணணும் அதோட சின்டாக்ஸ் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் மெத்தட் கிரியேட் பண்ண தெரியும், அதுக்கான சின்டாக்ஸ் உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்க போகிறோம். இப்போ ஜாவாவில் என்ன பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு எழுதுகிறேன், system.out.println. ஸோ இது ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா system.out.print, இது ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது ஜாவாவில். இப்போ பாருங்கள், இப்போ நேமை வந்து ரெண்டாக பிரிக்கலாம். நான் சொல்கிற மாதிரி ஒன்று யூசர் டிஃபைன் நேமு, ஒன்று ப்ரீ டிஃபைன் நேமு. அப்போ ப்ரீ டிஃபைன் நேம்னா என்னன்னா, சில நேமை வந்து இந்த ஜாவா கண்டுபிடிச்சாங்கல்ல, அவங்கள வெண்டார்னு சொல்கிறோன்னு இந்த இடத்துல. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, சில நேம் வந்து அவங்க ஆக்குபை பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்போனா அந்த நேம் வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்கிற நேம் தான் அது பேர் ப்ரீ டிஃபைன் நேம்னு சொல்கிறது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து ஒரு ஊருக்கு போகிறீங்க. இப்போ டிக்கெட்டில், அதாவது பஸ்ஸில் போகும்போது டிக்கெட் புக் பண்ண போகிறீங்கன்னா ஏதோ ஒரு சீட்டில் உட்காந்துக்கலாம். இப்போ சில சீட்டில் வந்து புக் பண்ணியிருப்பாங்க, அந்த சீட்டில் போய் நீங்கள் உட்கார முடியுமா? அப்போ என்ன சொல்லுவாங்க, கண்டக்டர் இது ரிசர்வ் பண்ணியிருக்காங்க, அப்போ அந்த சீட்டில் நீங்கள் உட்கார முடியும்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அது போல தான் சில நேம் வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், ப்ரீ டிஃபைன் நேம் சொல்கிறோம் நம்ம. இப்போ நீங்கள் பாருங்களேன், நம்ம சில கீ பாயிண்ட் சொன்னோம்ல. இப்போ டாட்னா என்னது, ஏதோ கால் பண்ண போகிறோன்னு அர்த்தம். இப்போ எதை கால் பண்ண போகிறோம், அப்போ சிஸ்டம்ங்கிறது ஒரு தனி வார்த்தை, ஒரு ப்ரீ டிஃபைன் கிளாஸு. இப்போ out.printlnங்கிறது ஒரு தனி வார்த்தை. இப்போ இது ஒரு மெத்தட் மாதிரி, அப்போ கிளாஸ் நேம் வச்சு மெத்தடை கால் பண்ணுறாங்க. ஸோ அதுமாரி புரிஞ்சுக்கோங்க. இப்போ இதோட ஒர்க் என்ன பண்ணால், நீங்கள் கொடுக்குறத அப்படியே வந்து உங்களுக்கு, அதாவது அவுட்புட்டில் தெரியும், அதாவது பிரிண்ட் பண்ணும். அந்த ஒர்க்கை தான் இது பண்ணுது. சரி, ஓகே. இப்போ ஒரு சின்ன ஒரு சம்மரி மாதிரி. இப்போ இதுவரை நம்ம என்ன பார்த்துருக்கோம், இப்போ வந்து ஊப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்தோம் நம்ம. அது என்னன்னா கிளாஸ், சும்மா ஜஸ்ட்டு என்னன்னு பார்த்தோம் நம்ம. ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்த்தோன்னா ஒரு அதாவது கிளாஸோட சின்டெக்ஸ் பார்த்தோம் நம்ம ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணுறது பார்த்தோம் நம்ம. ஸோ மெத்தட் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா மெயின் மெத்தட் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ
ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் நம்ம. ஸோ அதுக்கப்புறம் நான் பார்த்தோன்னா இது எல்லாத்துக்குமே சின்டெக்ஸ் பார்த்தோம் நம்ம. சின்டெக்ஸ் பார்த்தோம் நம்ம. அதுக்கப்புறம் ஒரு இன்னும் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கல அப்படின்னா என்ன சின்டெக்ஸ் பார்த்தோம் நம்ம. சரி, ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ப்ரோக்ராம் போகலாம் நம்ம. இப்போ வந்து ஒரு ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் பண்ணணும். இப்போ என்ன சொல்லணும், ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு சொல்கிறேன், தம்பி ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணு அப்படின்னா, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அப்போ கிளாஸோட ஃபஸ்ட்டு சின்டெக்ஸ் தெரியும் உங்களுக்கு. அப்போ கிளாஸோட சின்டெக்ஸ் என்ன, ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். அப்போ ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் இடத்துல என்ன வரும், பப்ளிக் வருது. அப்புறம் கிளாஸுங்கிறது மாறாது, அப்படி தான் இருக்கும். இப்போ நான் என்ன சொல்கிறேன், தம்பி கிளாஸ் நேம் வந்து ஒரு அனிமல் நேம் வச்சுக்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், லைன் வச்சுக்கிறேன் நான். இப்போ நீங்கள் தான் ஸ்டூடெண்ட் மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறேன், கிளாஸ் ஓப்பன் பண்ணுறேன் நான். இப்போ கிளாஸை க்ளோஸ் பண்ணுறேன் நான். இப்போ என்ன சொல்கிறோம், அந்த கிளாஸ்க்குள்ளே தான் மெயின் மெத்தட் வரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நம்ம. இப்போ கண்டிப்பாக இந்த நம்ம சொல்கிறோம்ல, ஒரு கிளாஸுங்கிறது ஒரு பில்டிங் மாதிரி, பில்டிங்குள்ளே தான் எல்லாமே இருக்குல்ல, அதுமாதிரி ஒரு கிளாஸுக்குள்ளே தான் மெயின் மெத்தட் வரும், எல்லாமே கிளாஸ்க்குள்ளே தான், கிளாஸை தாண்டி வெளில வராது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நம்ம. சரி, என்ன சொல்கிறோம், தம்பி ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணு, கிளாஸ் நேம் லைன், அவன் க்ரியேட் பண்ணிட்டான். ஸோ கிளாஸுக்கு சின்டெக்ஸ் என்ன சொல்கிறான், ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர், கிளாஸ் நேம். இப்போ லைனுங்கிறது அனிமல், உனக்கு எனக்கு. இப்போ சிஸ்டத்துக்கு எப்படி புரியும், இது ஒரு கிளாஸ் நேம். எப்படின்னா கிளாஸுங்கிற கீவேர்டு பக்கத்தில் யூசர் டிஃபைன் நேம் வந்துருக்கிறதுனால அது கிளாஸ். புரியுதில்ல உங்களுக்கு. இப்போ என்ன சொல்கிறேன், தம்பி ஒரு மெயின் மெத்தட் க்ரியேட் பண்ணணும். அப்போ சொல்கிறேன், மெயின் மெத்தட் என்ன சின்டெக்ஸ், ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர், அது பப்ளிக்னு போட்டான். அப்புறம் ஸ்டார்டிங்கிறது கீவேர்டு, இப்போதைக்கு அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோம். பப்ளிக் ஸ்டாட்டிக், அது நாட் ரிட்டர்ன் வாய்டு, அப்புறம் யூசர் டிஃபைன் ப்ரீ டிஃபைன் நேம் மெயின். ஸோ ப்ராக்கெட்டில் ஸ்ட்ரிங் ஏதோ ஒரு யூசர் டிஃபைன் நேம் சம்திங் என்னவான்னு கொடுத்துக்கலாம். அப்புறம் அரே சிம்பிள் கம்பல்சரி கொடுக்கணும் நம்ம. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், மெயின் மெத்தட் ஓப்பன் பண்ணுறேன். அப்புறம் என்ன பண்ணுறேன், மெயின் மெத்தட் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ என்ன கான்செப்ட் சொல்கிறேன், தம்பி இப்போ என்ன சொல்கிறேன் நான், இப்போ எனக்கு ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் பண்ணணும். அப்போ பிரிண்ட் பண்ணுறது ஜாவாவில் என்ன ஸ்டேட்மெண்ட்டு, ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அதுதான் என்ன ஸ்டேட்மெண்ட், சிஸ்டம் டாட்டு அவுட் டாட்டு பிரிண்ட்டு எல்என், இந்த ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ நான் வெறும் ஹலோ வேர்ல்டு மட்டும் பிரிண்ட் பண்ணால் போதும். அப்போ நான் க்ளோஸ் பண்ணுறேன், இதை க்ளோஸ் பண்ணிட்டு கடைசியாக செமிக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ என்ன சொல்கிறோம், ஓப்பன் கர்லி பிரேசஸ்னா அப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறோம். எதை ஸ்டார்ட் பண்ணுறோம், புதுசாக லைனுங்கிற கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்புறம் என்ன பண்ணுறோம், மெயின் மெத்தட் க்ரியேட் பண்ணுறோம் நம்ம. அந்த மெயின் மெத்தட் ஓப்பன் பண்ணுறோம் இந்த இடத்துல. இப்போ என்ன பண்ணுறோம், பிரிண்ட் பண்ணுறது ஜாவான ஸ்டேட்மெண்ட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என். இப்போ இந்த மாதிரி போட்டால் என்ன சிம்பிள் சொல்லணும் மெத்தட். அப்போ அவுட் டாட் பிரிண்ட் எல்லுங்கிறது ஒரு ப்ரீடிஃபைன் மெத்தட். அப்போ கிளாஸை வச்சு இந்த மெத்தடை கால் பண்ணுறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இப்போ டபுள் கோட், இதெல்லாம் புதுசாக பார்க்குறீங்க. டபுள் கோட்னா டபுள் கோடில் எது கொடுக்குறோமோ அப்படியே பிரிண்ட் ஆகும், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ செமிகோலன் அர்த்தம், அதோட ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. நான் சொன்னல ஜாவாவோட ஏபிசிடி சொல்கிறோம்ல, டாட்னா கால் பண்ணுறது, செமிகோலனா முடிஞ்சிருச்சு, கமானா கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொன்னல. ஸோ அதை சுற்றி தான் ப்ரோக்ராம் வரும், வேறு எதுவுமே வராது. இப்போ என்ன ஒரு இதை பிரிண்ட் பண்ணால் ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் ஆகும். சரிங்களா. இப்போ நான் அப்படியே டூலில் டைப் பண்ணலாம். இப்போ ஜாவாங்கிறது ஒரு இஎக்ஸி ஃபைல், அதாவது ஒரு சாஃப்ட்வேர். இப்போ அதை டெவலப் பண்ணுறதுக்கான டூல், நிறைய டூல் கண்டுபிடிச்சாங்க. இப்போ ட்ரீம் வியூவர்னு டூல் இருந்துச்சு, நெட்பீன்ஸ்னு டூல் இருந்துச்சு, எக்லிப்ஸ்னு டூல் இருந்துச்சு. இப்போ சின்ன ஒரு புரியுற மாதிரி சொல்கிறேங்களேன். இப்போ நீங்கள் ஃபோட்டோ எடிட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு எப்படி எடிட் பண்ணுவீங்க, ஒரு ஃபோட்டோஷாப் முன்னாடி என்ன பண்ணுங்க, பெயிண்ட் எடிட் பண்ணியிருப்பீங்க. அப்போ அதுக்கப்புறம் ஃபோட்டோஷாப், இப்போ நிறைய டூல் வந்துருச்சு இல்லை, அதே போல் ஜாவாக்கு யூஸ் பண்ண டூல் தான் எக்லிப்ஸ். இப்போ இந்த டூலை நான் ஓப்பன் பண்ணுறேன் நான். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி ஒரு எக்லிப்ஸ் நான் ஒர்க் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஒர்க் ஸ்பேஸில் நான் லான்ச் பண்ணுறேன் நான். ஸோ இந்த இடத்துல லோட் ஆகும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கம்பல் டைம் எரர் காமிக்காது. சப்போஸ் நாங்கள் வந்து லைக் 1ல் ஆரம்பிக்கக்கூடாது, கம்பல் டைம் எரர் வரும்ல, இது காமிக்காது. அதுக்காக தான் நம்ம டூல் யூஸ் பண்ணுறோம் நம்ம. சரி, டூல் ஓப்பன் ஆச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த கிளாஸ்லாம் டெலீட் பண்ணுறேன் நான். இந்த கிளாஸ் நேம் மட்டும் அப்படியே இருக்கட்டும். நான் மெயின் கண்டென்ட் மட்டும் காப்பி பண்ணுறேன். இந்த கண்டென்ட் மட்டும் அப்படியே காப்பி பண்ணிட்டேன் நான். ஸோ காப்பி பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல கொடுக்குறேன் நான். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ ரைட் கிளிக் கொடுத்துட்டு நல்லா பாருங்கள், இது ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர், இது கீவேர்டு, இது யூசர் டிஃபைன் நேம், கிளாஸ் பக்கத்தில் வரதுனால அது பேர் கிளாஸ் நேமு. இது ஒரு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர், இது ஒரு ஸ்டார்டிங்கிறது கீவேர்டு, அது ஒரு கீவேர்டு, இது ப்ரீ டிஃபைன் நேமு. சரி, பார்த்தீங்கன்னா இது ஒரு யூசர் டிஃபைன் நேம். சரிங்களா. இப்போ சிஸ்டம்ங்கிறது ஒரு ப்ரீ டிஃபைன் கிளாஸ், அவுட் டாட் பிரிண்ட்டில் இந்த ஹலோ வேர்ல்டுன்னு எழுதிருக்கேன் நான். ஸோ ரைட் கிளிக் கொடுத்துட்டு இப்போ ரன் ஆன் ஜாவா அப்ளிகேஷனில் போய்ட்டு ரன் பண்ணுறேன் நான். ஸோ இப்போ என்ன பிரிண்ட் ஆகுது, ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் ஆகுது. சரி, நல்லா பாருங்கள், ஒரு ப்ரோக்ராமை எப்படி ஈஸியாக டெவலப் பண்ணலாம் அப்படி தான் சொல்லிக்கிட்டு நம்ம. இப்போ சின்ன சின்டெக்ஸ் அது எப்படி உங்களுக்கு கிளியராக புரியணும், அப்படி புரிய ஆரம்பித்தா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்கலாம், ஒரு ஆப்ஜெக்ட். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நார்மலாக கிளாஸுக்குள்ளே மெயின் மெத்தட் யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ மெத்தட் வச்சு எப்படி பண்ணலாம், ஸோ அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நம்ம. சரி, ஃபஸ்ட்டு இப்போ ரெண்டாவது ஊப்ஸ் கான்செப்டில் ரெண்டாவது என்னென்னா ஆப்ஜெக்ட். ஸோ இங்கேயே டைப் பண்ணிடுறேன்.
ஆப்ஜெக்ட் என்னது? ஆப்ஜெக்ட் இஸ் ஏ ரியல் வேர்ல்டு என்டிட்டி அண்ட் ஸ்டேட் ஆஃப் பிஹேவியர். இதுதான் சின்டாக்ஸ். சார் டெஃபினேஷன் இது நீங்களாம் படிச்சிருப்பீங்க, இது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. பட் இருந்தாலும் டெப்த்தாக புரிஞ்சுக்கணும். இப்போ ஆப்ஜெக்ட், இப்போ டெஃபினேஷன் திரும்ப சொல்கிறேன். ஆப்ஜெக்ட் இஸ் ஏ ரியல் வேர்ல்டு என்டிட்டி அண்ட் ஸ்டேட் ஆஃப் பிஹேவியர். அப்போ ஒன்றுத்துக்கு ஒன்று சின்டாக்ஸ் இருக்கும்ல, இதுக்கு என்ன சின்டாக்ஸ்? அப்போனா சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா கிளாஸ் நேமு, அப்புறம் பார்த்தோன்னா யூசர் டிஃபைன் நேமு, அப்புறம் ஈக்குவல் டு, அப்புறம் மெமரி அலோகேஷன், அப்புறம் என்ன பண்ணுறது? திரும்ப என்னது? கிளாஸ் நேம். இப்படி வச்சுக்கோங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டோட சின்டாக்ஸ். இப்போ திரும்ப நான் பாருங்கள், இங்கே ஈக்குவல் டு வருதா? ஈக்குவல்னா ஒரு அசைன் பண்ணுற மாதிரி. இப்போ செமிக்கோலனா அது முடிஞ்சிருச்சுற மாதிரி. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கிளாஸ் நேம்னா எந்த கிளாஸ் நேம்? ஆல்ரெடி உள்ள எக்ஸிஸ்டிங் கிளாஸ் நேமு, அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறீங்க. அதுதான் இந்த யூசர் டிஃபைன் நேம் சொல்கிறோம். அப்புறம் மெமரி அலோகேஷன். இப்போ நியூனா மெமரி, ஏதோ ஒரு மெமரி அலோகேட் பண்ணி இதில் பாஸ் பண்ண போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாமா? சரி, இதை உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்? இப்போ வந்து A = 10 இப்படி இருக்குது. இப்போ நீங்கள் நார்மலாக படிக்கும்போது A = 10. பட் நீங்கள் வந்து இந்த டெக்னிக்கலாக படிக்கும்போது எப்படி சொல்லலாம்? அந்த 10 பெட்டி ஏல ஸ்டோர் ஆகும், ஏல ஸ்டோர் இருக்கும். இப்போ ஏல என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் இருக்குது. என்ன இருக்கும்? 10 இருக்குன்னு சொல்கிறோம்ல, அதே போல் தான் ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்டிங் கிளாஸில் எடுத்துக்கிட்டு அந்த ஈக்குவல் டு போட்டு அதுக்கு முன்னாடியில் போய்ட்டு இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணணும் அப்படி தான் சொல்கிறோம். இதுதான் ஒரு ஆப்ஜெக்டோட ஒர்க்கு. இப்போ ஓரளவு உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். இப்போ நான் பண்ணுறேன், இந்த மெத்தட் அப்படியே மெயின் மெத்தட் இருக்கும். ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணுறேன். மெத்தட் கிரியேட் பண்ண சின்டெக்ஸ் என்ன? ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். அது பப்ளிக். ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் பப்ளிக் போட்டலாம் நம்ம. ஸோ பப்ளிக்கு. அப்புறம்னா அது நான் ரிட்டன் டைப். அப்போ நான் வாய்டு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா ஏதோ ஒரு யூசர் டிஃபைன் நேம் கொடுத்தா இப்போ ஜாஸ்ன்னு கொடுக்குறேன் நான். சரி, இதுதான் ஒரு என்ன பண்ண நார்மல் மெத்தடு. இப்போ என்ன பண்ணுறேன்? இந்த மெத்தடுக்குள்ளேயும் ஜஸ்ட் நான் பிரிண்ட் பண்ணுறேன் நான். ஸோ என்ன பிரிண்ட் பண்ணுறேன் நான்? இப்போ வெல்கம்னு பிரிண்ட் பண்ணுறேன் நான். சேவ் பண்ணுறேன் நான். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? ரைட் கிளிக் கொடுத்துட்டு ரன்னர்ஸில் போய்ட்டு ஜாவா அப்ளிகேஷன் கொடுக்குறேன். இப்போ என்ன அவுட்புட் வருது? ஹலோ வேர்ல்டு தான் வருது. ஆனால் அது வெல்கம் வரவே இல்லையே, ஏன் வரல அப்படிங்கிற மாதிரி இருக்கும், ஒரு கொஷின் இருக்கும். இப்போ இந்த ப்ராசஸ்க்கு தான் அந்த ஆப்ஜெக்ட்டுங்கிற விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம ஆப்ஜெக்ட் என்ன? இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஒரு பில்டிங்கில் வந்து 100 பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. இப்போ என்ன பண்ணுற? அவங்க அப்பா அம்மா ரொம்ப நெருங்கின ரிலேட்டிவ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து தெரியாதவங்க இருக்காங்க, தூரத்து வந்துருக்காங்க, அவங்கள நீங்கள் கூப்பிடாமல் அவங்க எப்படி வருவாங்க? அவங்க என்ன சொல்லுவாங்க? என்னை மதிக்கல அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த லாஜிக் தான். அப்போ என்ன பண்ணலாம்? முதல்ல இவனை கூப்பிடுங்க, ஜாஸ்ங்கிற மெத்தட் போய் கூப்பிடணும். எப்படி கூப்பிடலாம்? அதுக்கு தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். அப்போ அவனை கால் பண்ணுற பர்பஸ், இப்போ வந்து ஆப்ஜெக்ட்னா ஸ்டேட் ஆஃப் பிஹேவியர், ரியல் வேலிட்டி, ஓகே. இப்போ எப்படி அவனை கால் பண்ணுறது? இப்போ அடுத்த ஒர்க் எப்படி ஹவு டு கால் இன் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி மெத்தட் எப்படி கால் பண்ணுறது? இப்போ அதுக்கு தான் சின்டெக்ஸ் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? நம்ம இந்த சின்டெக்ஸ் இப்போ எக்ஸிஸ்டிங் கிளாஸ் நேமாக தான் டெமோ தான் எக்ஸிஸ்டிங் கிளாஸ் நேம். இப்போ நான் டெமோ எழுதுறேன். நான் டெமோங்கிறது எக்ஸிஸ்டிங் கிளாஸ் நேமு. இதுக்கு ஒரு யூசர் டிஃபைன் நேம். இப்போ நான் வந்து இப்போ ஜே எழுதுறேன் நான். இப்போ இது ஒரு யூசர் டிஃபைன் நேம் தான். ஆனால் கிளாஸ் நேம் பக்கத்தில் யூசர் டிஃபைன் வரதுனால இது ஆப்ஜெக்ட் நேமாக வருது. இப்போ நான் ஈக்குவல் டு போட்டு என்ன பண்ணுறேன்? நான் மெமரி அலோகேட் கொடுக்குறேன். நான் திரும்ப என்ன கொடுக்குறேன்? நான் திரும்ப கிளாஸ் நேம் கொடுக்குறேன் நான். ஸோ இப்படி தான் நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். இப்போ ரெண்டாவது கேள்வி, எப்படி கால் பண்ணணும்? அப்போ நான் ஆப்ஜெக்ட் நேம் வச்சு எதை கால் பண்ணுறேன்? நான் இப்போ ஆப்ஜெக்ட் நேம் வச்சு கால் பண்ணுறேன். டாட்னா கால் பண்ணுறேன். எதை கால் பண்ணுறேன்? நான் இந்த மெத்தடை கால் பண்ணுறேன். ஜாஸ்ங்கிற மெத்தடை கால் பண்ணுறேன் நான். இப்போ கால் பண்ணிட்டேன் நான். நல்லா பாருங்கள், ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், இதை கால் பண்ணியிருக்கேன் நான். இப்போ ரைட் கிளிக் கொடுத்து ரன் பண்ணுறேன் நான். இப்போ என்ன வருது? எனக்கு ஃபஸ்ட்டு என்ன வரும்? இப்போ திரும்ப ரன் பண்ணுறேன். ரன்னர்ஸில் போய்ட்டு ஜாவா அப்ளிகேஷன் கொடுக்குறேன் நான். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பிரிண்ட் ஆகுது? வெல்கம் பிரிண்ட் ஆகுது. ஏன்னா ஒரு ஆர்டர் படி இங்கே பிரிண்ட் ஆகுது. ரெண்டாவது என்ன பிரிண்ட் ஆகுது? திரும்ப ரன் பண்ணுறேன். ரெண்டாவது ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் ஆகும். சரி, உங்களுக்கு புரியுதில்ல? சரி, இது இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன் நான். ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு மெத்தடை கிரியேட் பண்ணோம், ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணோம், ஒரு மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணோம், ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம். ஆப்ஜெக்ட் எப்படி கால் பண்ண எப்படி கால் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம ஒரு ப்ரோக்ராம் பார்த்தோம். ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் பண்ணலாம். இப்போ அந்த யூசர் டிஃபைன் நேம் அந்த பார்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட். நல்லா பார்த்துங்க. கிளாஸ் பக்கத்தில் வந்தால் அது பேர் என்ன நேம்? கிளாஸ் நேம். சரிங்களா? கிளாஸ் பக்கத்தில் வந்து அது பேர் கிளாஸ் நேமு. கிளாஸ் நேம் பக்கத்தில் வந்தால் அது பேர் என்னதுன்னா ஆப்ஜெக்ட் நேம். சரிங்களா? கிளாஸ் பக்கத்தில் வந்தால் அது பேர் கிளாஸ் நேமு. கிளாஸ் நேம் பக்கத்தில் வந்தால் அது பேர் ஆப்ஜெக்ட் நேம். ஸோ அடுத்தது வாய்டு பக்கத்தில் வந்தால் அது பேர் மெத்தட் நேம். வாய்டு பக்கத்தில் வந்தால் அது பேர் மெத்தட் நேம். ஸோ இப்போதைக்கு ஒரு யூசர் டிஃபைன் எப்படி தான் மாறுது பாருங்கள். ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வச்சுக்கோங்களேன். காலேஜில் இருந்தால் ஸ்டூடெண்ட்டு, பஸ்ஸில் போனால் பேசஞ்சரு, ஹாஸ்பிட்டலில் போனால் பேஷண்ட். அதே போல் தாங்க ஒரு கிளாஸுங்கிற கீவேர்டு பக்கத்தில் இருந்தால் கிளாஸ் நேமு, கிளாஸ் நேம் பக்கத்தில் இருந்தால் அது பேர் ஆப்ஜெக்ட் நேமு, வாய்டு பக்கத்தில் இருந்தால் அது பேர் மெத்தட் நேம். புரியுதுங்களா? இப்போதைக்கு நான் திரும்ப சொல்கிறேன். நான் அது லாஸ்ட் வீடியோ பாருங்கள், நான் போடுறத கண்டினியூவாக பாருங்கள், டெஃபினட்டாக
இந்த லாக்டவுன் நேரத்தில் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வீட்டில் தான் இருப்பாங்க. ஸோ ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக தான் மெயினாக நான் அந்த ஜாவா டுட்டோரியல் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் கண்டிப்பாக நிச்சயமாக புரியும். ஒரு நம்ம நடத்துறதுல ஒரு ஏதாவது ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இருக்கும். அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஏதோ ஒரு வகையத்தில் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதனால் நம்ம நடத்துகிறத லாஸ்ட் கிளாஸ் நடத்துல கண்டினியூ ஃப்ளோவாக பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு புரியும். ஸோ தொடர்ந்து பேசலாம். இது நான் உங்கள் கஜேந்திரன். நன்றி, வணக்கம்.